எல்லோருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பு யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது இன்றைய 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. உங்க ஜாதகத்துல ராசி கடத்தல் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை பாருங்க. தெரியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க. உங்களுக்கு சரியான லக்னம் நட்சத்திரம் எல்லாம் நான் சொல்றேன். இப்ப நம்ம லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. இன்று 2026 மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று வானில் சஞ்சரிக்கும் நவகிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகுது, அள்ளித்தர போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப மேச லக்னம். இன்றைக்கு செவ்வாய் உங்களுக்கு அபாரமான துணிச்சலை தரப்போகின்றார். எதையும் சந்திப்பீர்கள் நண்பர்களே. உங்களுக்கு ராகு பகவான் எதிர்பாராத பணவரவை தந்து மகிழ்விப்பார். இன்றைய நிலையில் சனி பகவான் இன்று உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வழி செய்வார். எடுத்த காரியம் அனைத்திலும் இன்று வெற்றிகரமாக முடியும் நண்பர்களே. முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ரிஷபலக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன் உங்கள் வசதி வாய்ப்புகளை பெருகி தர ஆடம்பரமான சேர்க்கையை தருவார். புதன் உங்கள் அறிவாற்றலை தூண்டி வியாபாரத்தில் பெரும் லாபத்தை பெற்று தருவார் நண்பர்களே. சனி பகவான் இன்று உங்களுக்கு நிறையான வருமானத்திற்கு ஒரு நிரந்தரமான வழியை காட்டுவார். தொழில் ரீதியாக இன்றைய தினம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மகாலட்சுமி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிதுன லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடியும். உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தம் புகழையும் பெற்றுத் தரப்போகிறார் சுக்கிரன் பகவான். சந்திரன் உங்கள் வீட்டுக்கு தேவையான அறிந்து பூர்த்தி செய்ய உதவி செய்வார். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் இது. மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யுங்கள், நன்றாக இருப்போம். கடகலக்க நேயர்களே, இன்று சனி பகவான் உங்கள் பாக்கியங்களை உயர்த்தி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார். உங்கள் வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயத்தை தேடி தருவார். சந்திரன் உங்கள் தைரியத்தை கூட்டி புதிய முயற்சியில் வெற்றியை தரப்போகின்றார். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் நண்பர்களே. சிவபெருமானுக்கு வெள்ளியிலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மலக்ன நேயர்களே, செவ்வாய் உங்கள் எதிரிகளை ஒழித்து எதிலும் உங்கள் கையை ஓங்க செய்வார். சூரியன் மற்றும் ராகு உங்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தைக்கு உங்களை கொண்டு செல்வார். சந்திரன் இன்று உங்கள் பேச்சிற்கு ஒரு மதிப்பை தந்து குடும்பத்தில் செல்வாக்கை உயர்த்துவார். திடீர் பணவரவு இன்று மனதிற்கு திருப்தியை தரும். சூரிய பகவானை அதிகாலையில் வணங்குங்கள், நன்றாக இருப்போம். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் தொழிலில் இருந்த மந்த நிலையை நீக்கி வேகப்படுத்துவார். குரு மற்றும் சுக்கிரன் மற்றும் புதன் இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு பெருமையை வாங்கி தரப்போகின்றார். திருமண வாழ்க்கைக்கு இன்று மிக இனிமையாக அமையும். பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். துலாம் லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்களுக்கு பெரியோர்களின் ஆசையும் தெய்வ பலத்தையும் அளித்தரப்போகின்றார். சனி பகவான் உங்கள் பழைய கடன்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வாய்ப்பை தருவார். சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவை தரப்போகின்றார் செவ்வாய். நீண்ட தூர பயணங்களால் இன்று நல்ல லாபம் உண்டு. துர்க்கை அம்மனுக்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, இன்று செவ்வாய் உங்களை பலமான மனிதராக மாற்றி எதிலும் முதன்மையாக நிற்க வைப்பார். சந்திரன் உங்களுக்கு லாபங்களை அள்ளித்தர காத்திருக்கின்றார். ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகத்தை தரப்போகின்றார் ராகு பகவான். இன்று உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள். இந்த ராகு பகவான் உங்களுக்கு மிகவும் நன்மை செய்ய காத்திருக்கின்றார். முருகப்பெருமானுக்கு கந்த பாராயணம் செய்யுங்கள், நன்றாக இருப்பீர்கள். தனுசு லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் எல்லா துன்பங்களும் விலகி நன்மை பிறக்கும். செவ்வாய் உங்கள் சொல்லிற்கு ஒரு வலிமையை தந்து பண வரவை அதிகப்படுத்துவார் நண்பர்களே. சூரியன் மற்றும் ராகு உங்கள் புகழ் மற்றும் செல்வாக்கை வெளியூர் வரை பரவ செய்வார். சுப காரியங்கள் இன்று கைகூடும் நாள் இது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். மகர்களுக்கு நேர்களே, இன்று செவ்வாய் உங்களுக்கு அதீத சக்தியும் நிர்வாகத்திலையும் தருவார். சனி பகவான் உங்களுக்கு முதிர்ச்சியை ஒரு நிலையான வெற்றியை பெற்று தருவார் நண்பர்களே. இன்று உங்களுக்கு பெரியோரின் உதவி கிடைக்க செய்வார். பாக்கியங்கள் தேடி வரும் நாள் இது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம் நண்பர்களே.
கும்பலகர நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சுப செய்தியை உங்களுக்கு கொண்டு வரப்போகின்றார். சனி பகவான் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி சேமிப்பை அதிகப்படுத்த போகின்றார். சந்திரன் என்று உங்கள் பணியில் இருந்த சிக்கல்களை நீக்கி நிம்மதியை தருவார். சந்திரன் 8ல் இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் கவனம் தேவை நண்பர்களே. விநாயகப் பெருமானுக்கு அரும்புல் சாட்டி வழிபாடு செய்யுங்கள். மீன லக்ன நேயர்களே, இந்த சுக்கிரன் மற்றும் புதன் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் கவர்ச்சியும் அறிவாற்றலும் கூடும். செவ்வாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் லாபத்தை தேடி தரப்போகிறார். சனி பகவான் உங்களை பொறுத்தவரை பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற துணை நிற்பார் நண்பர்களே. இன்று உங்களுக்கு பேரும் முகம் தேடி வரும் உன்னதமான நாள். குரு பகவானுக்கு நெய் தீபம் மீது வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். அன்பான நேயர்களே, கிரகங்கள் உங்களுக்கு நல்வழியை காட்ட காத்திருக்கின்றன. அன்போடு நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுக்கு உங்கள் லக்னம் தெரியவில்லை என்றால் திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் விவரங்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்பு நண்பன் சிவராஜ், அன்பு அஸ்ட்ராலஜி ஜோதிடர் சிவராஜ். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.